வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய கௌதம் உன்னை கோர்ட்டில் அத்தியாயம் 6. வேலை ஆரம்பிக்கும் முன்பே பதட்டமாக தன் முன் வந்து நின்ற பெண்ணை வியப்புடன் பார்த்தார் தயானந்தன். சார், உங்ககிட்ட நடந்ததை சொல்ல முடியாமல் என்னால் வேலை செய்ய முடியாது போல ஒரே பயங்கரமாக இருக்குது. உதடுகள் துடிக்க, வியர்வை பொடி நெற்றியில் துளிர்க்க குமரினாள் சந்தியா. உட்கார், என்ன நடந்து விட்டது? ஏன் இப்படி ஒரே நடுக்கத்தில் இருக்க? விவரமாக சொல்லு, அன்போடு உத்தரவிட்டார். மேஜை மேல் இருந்ததொரு பித்தானை அழுத்தி அலுவலக பையனை அழைத்தார். 2 கப் காஃபியை கேன்டீனிலிருந்து வாங்கி கொண்டு வா உத்தரவிட்டார். வீட்டுக்கு கௌதம் வந்து அத்தையை பயமுறுத்தி விட்டிருந்த சங்கதி முழுவதையும் சொல்லிவிட்டு தாங்க முடியாது ஓவென்று அழுதுவிட்டாள் சந்தியா. கண்ணீரை துடைத்து கொண்டு சோகமாக முறவழித்தாள். ஏன் சார், 2 பெண்கள் நிம்மதியாக வாழ முடியாது? உலகம் இவ்வளவு மோசமாக கேட்டு விட்டுருக்கு மெல்லிய குரலில் கேட்டாள். பாரதியார் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் உள்ள துணிவான பெண்கள். ஆணுக்கு பெண் சமமாக இந்த நாட்டில் வாழப்போவதாக கனவு கண்டார். அதில் ஒரு பாதி அளவு உண்மையாகி விட்டுருக்கு. நீங்கள் பெண்கள் ஆண் பிள்ளைகளைப் போல படித்து வேலை ஏற்றுக்கொண்டு சம்பாதிச்சு குடும்பத்தை நிர்வகிக்க முன் வந்துட்டீங்க. ஆனால் சமூகத்திலே உங்களுக்கு பெண் என்கிற உணர்வு மறையவில்லை, சம அந்தஸ்து கிடைக்கவில்லை. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, 2 பெண்ணை பெற்ற தகப்பன் நான். அவங்களுக்கு வாழ்க்கையிலே எத்தனை சிரமம் இருக்குன்னு தெரிஞ்சு சொல்கிறேன். தனியாக வாழ முடியாது. பெண்ணுக்கு எப்பொழுதும் ஒரு துணை தேவைன்னு நினைக்கிறீங்களா சார்? பையன் காஃபியை கொண்டு வந்து வைத்தான். ஒரு கோப்பையை எடுத்து அவளிடம் அன்புடன் நீட்டினார். சாப்பிடுமா, முகத்தை துடைச்சி கொண்டு வேலையில் போய் உட்கார். பகல் உணவு சமயம் அவனை பார்த்து கல்யாண பேச்சை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவில் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம்னு சொல்லி என்றார். அப்படின்னா நான் அவனை கல்யாணம் செய்துக்கணும்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? கல்யாண பேச்சை வீட்டில் வந்து பேச சொல்லுன்னு தானே சொல்ல சொன்னேன். நீ ஒப்புக்கொண்டதாகவோ வேறு எதுவாகவோ சொல்லும்படி கூறலையே. நான் மீதியை கவனிச்சுக்கிறேன். உன் வீட்டுக்கு அவன் வந்தால் கதவை தாளிடாமல் வெறுமனே சாத்திவை போதும். பயப்பட தேவையே இல்லை. சாதாரணமாக நான் இந்த பகுதிக்கு தலைவன் என்கிற நிலையில் உன் வேலையை பற்றி விசாரித்து தலையிட மட்டும்தான் எனக்கு பொறுப்பு இருக்கு. இப்போ நானும் 2 பெண்ணை பெற்ற தகப்பன் என்கிற மனிதாபிமானத்திலே உன் சங்கதியில் தலையிட போகிறேன். எப்படி என்னன்னு கேட்காதே, சொன்னது செய். போ போ, வேலையை கவனி என்று அன்புடன் அதட்டி அனுப்பிவிட்டார். குலோப் ஜாமுனும் ஊத்தாப்பமும் வரவழைக்கவா? நீ சொல்ல போகும் மங்களகரமான செய்தியை இனிப்போடு கொண்டாட வேண்டாமா? புன்னகைத்தபடி கேட்டான் கௌதம். அந்த உணவகத்திலே சுவர் ஓரமாக இருந்ததொரு மேஜைக்கு பின்னால் ஒருவர் பார்த்தபடி அமர்ந்து கொண்டிருந்தனர். சுற்றுமுற்றும் திரும்பி பார்க்கக்கூட சந்தியாவுக்கு துணிவிருக்கவில்லை. அலுவலகத்து ஊழியர் யாராவது இருந்தால் கட்டாயம் அவள் மறுபடியும் பழைய சங்கதியை தொடர்ந்து கொண்டிருக்கிறாள் என்று தான் நினைத்து கொள்வார்கள். அலுவலகம் முழுவதும் தாம் கண்டதை பரப்பிவிடுவார்கள். என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். கௌதம் என்ற அயோக்கியனை நம்பி காதல் என்று எண்ணி ஒரு சாக்கடைக்குள் விழுந்து விட்டிருக்கிறாள். அந்த அசிங்கத்தை போக்கிக் கொள்ள காலம் என்னும் கங்கையில் மூழ்க வேண்டும். சந்தியாவின் சங்கதி உலக மகா சரித்திரம் ஏதும் இல்லையே. கொஞ்ச நாளில் பேசி அலுவலர்கள் அந்த கதையை மறந்து போய்விடுவார்கள். ஆனால் கௌதம் என்ற இந்த முதலியிடமிருந்து ஒரேடியாக தப்ப வேண்டும். என்ன யோசிக்கிற? உனக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்குமே. எனக்கு பிடிக்கிற சங்கதிகளை மறக்காமல் நல்லாவே ஞாபகத்தில் வச்சு கொண்டிருக்கீங்க. அத்துக்கிட்ட வெகு நேரம் நிறுத்தி பேசி கொண்டிருந்தேன். நாங்கள் ஒருத்தர் ரொம்பவே புரிஞ்சு கொண்டவங்க. அதனால பெரியவங்க நீங்கள் மனசு வச்சு எங்களை ஒன்று சேர்த்துடுங்கன்னு கேட்டுக்கிட்டேன். முடிவை இங்கே வந்து நீ சொல்லணும்னு தெரியும். ரொம்பவே சிரமம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கல்யாண சங்கதியை இப்படி ஒரு உணவகத்தில் வச்சு பேசுறதுன்னு அத்தைக்கு ஒரு மாதிரி இருக்குது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுங்க. அடிச்சக்கை, அப்படின்னா நீ ஒப்புக்கொண்டுட்டேன்னு அர்த்தம். காஃபிக்கு பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இந்த மகிழ்ச்சியை கொண்டாடலாமா? சிரித்தபடி தன் கையை நீட்டி மேஜை மேலிருந்து அவளது கரத்தை பற்ற முயன்றான். வேடுக்கென்று தன் கரங்களை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். மிஸ்டர் கௌதம், எனக்கு எதுவுமே சாப்பிட பசியே இல்லை. மனம் ரொம்ப நிறைஞ்சு போயிருக்குன்னு சொல்லு. இல்லையா? அப்படிதான் வச்சுக்கோங்க.
இடையே ஒரே ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. அலுவலகத்து வேலைகள் ஏகப்பட்டது இருக்குது. அவைகளை முடிச்சுட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். புரிகிறது. அலுவலக வேலைகள் முடித்து கொண்டு லீவு எடுத்துக்க திட்டம் போட்டிருக்க. சிரித்தான். பையன் கொண்டு வந்து வைத்த ஜாமுன் கிண்ணங்களை இரண்டையும் தன் பக்கம் தள்ளி வைத்து கொண்டு ஸ்பூனால் வெட்டி வாயில் போட்டுக்கொள்ள ஆரம்பித்தான். காஃபியாவது சாப்பிடேன். நீ எதுவும் சாப்பிடாது போனால் என் மனம் கஷ்டப்படும். கண்களை சிமிட்டினான். ஆடு நினைக்கிறதை கண்டு ஓனாய் அழுகிறதாம். பெரியவங்க அந்தந்த சமயத்துக்கு தக்கபடியாக பழமொழிகளை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களே, அதிசயம்தான் என்று எண்ணிக்கொண்டு தண்ணீர் டம்ளரை எடுத்து ஒரு வாய் பருகினாள். அப்போ நான் கிளம்பட்டுமா என்று எழுந்தவளை பேசவிடாது வம்பு செய்தான் கௌதம். உட்கார், இன்னும் எல்லாத்தையும் பேசி முடிக்கலையே. உங்கள் அப்பா இறந்து போய் இன்னும் ஒரு வருஷ திவசம் ஆகலைன்னு நாம் காத்திருக்க தேவையில்லை. 6 மாதம் கடந்துவிட்டால் போதும்னு எனக்கு தெரிந்த ஒரு பெரியவர் சொன்னார். கல்யாண தேதிகளில் முதல் முகூர்த்தத்திலேயே நாம் திருமணத்தை முடிச்சுக்கலாம். கல்யாண மாதமாக இல்லாவிட்டாலும் நாம் அவசரத்தை முன்னிட்டு வச்ச முகூர்த்தம்னு. கல்யாணத்துக்கு சாட்சியாக இருக்கும்போது அந்த 30 முக்கோடி தேவதைகளையும் திருமூர்த்திகளையும் அக்னி பகவானையும் மந்திரம் ஜபித்து ஒரே சமயத்தில் வர செய்து முகூர்த்த நாளாக்கி கல்யாணத்தை முடிச்சுக்கிறதும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். வறட்சியாக சொன்னாள் சந்தியா. பலே, ரொம்ப வேடிக்கையாக பேசுகிறியே. உனக்கு பூர்ண சம்மதங்கிறதை உன் வார்த்தைகளே காட்டி கொடுத்து எனக்கு இப்போது எப்படி தெரியுமா இருக்குது? கொடைக்கானலிலே ஊட்டியிலே உட்கார்ந்துக்கிறாப்புல மனம் குளிர்ந்து இருக்கு. இப்போ நாம் வெயில் கூரியை பொத்து கொண்டு கொட்டும் இந்த சாப்பாட்டு கடையில் உட்கார்ந்திருக்கோம். மீதியையும் சீக்கிரம் சொல்லிடுங்க. நான் வேலையை ஆரம்பிக்கணும். நல்ல சங்கதியை பேசுகிறப்ப நீ ரொம்ப அவசரப்படுற. உங்களுக்கு நான் செலவு வைக்க பிரியப்படலை. அத்தை தன் தங்கச்சரட்டை கல்யாணத்துக்கு உனக்கு நகையாக போட்டு விடுறதாக சொன்னாங்க. ஏதாவது ஒரு கோவிலில் ரொம்ப எளிமையாக கல்யாணத்தை நடத்திட்டு வீட்டோடு 4 பேரை கூட்டி விருந்து வச்சுப்போம். எனக்கு வேலை கிடைச்சி தனியாக பெரிய ஃப்ளாட்டை வாடகைக்கு எடுக்கிற வரை பெண் வீட்டோடு தங்கிக்கிற மாப்பிள்ளையாக இருக்க ஒத்துக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்காத சங்கதி. ஆனால் பாவம், அத்தை வயசு காலத்திலே தனியாக அந்த வீட்டிலே தங்க விட்டுட்டு நாம் வேறு இடம் பார்த்துட்டு போகிறது ரொம்ப தப்பு இல்லை? மகா பாவம், அப்படி செய்யவே கூடாது ஒத்துப்பாடினாள் சந்தியா. கௌதமுக்கு தாங்க முடியாத உற்சாகம். பையா, தயிர் வடை 2 பிளேட் கொண்டு வா என்று உத்தரவிட்டான். சந்தியா, தயிர் வடையாவது சாப்பிட்டு பாரேன், உனக்கு அது ரொம்ப பிடிக்குமே. வேண்டாம், நீங்களே எல்லாத்தையும் சாப்பிடுங்க. எனக்கு தெரிய வேண்டிய எல்லா சங்கதிகளையும் விவரமாக சொல்லிடுங்க. நான் ஆஃபீஸுக்கு போக வேண்டிய நேரம் இறங்கிட்டு வருது. பிடிவாதமாக பேசினாள். உனக்கு சந்தோஷத்திலே பசியே இல்லை. எனக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சியிலே பகாசுரன் போல கோர பசி. அது கிடக்கட்டும், மற்றதை கேட்டுக்கோ. நமது கல்யாணத்திற்கு பிறகு நாம் உடனடியாக பெங்களூருக்கு ஒரு 10 நாள். வேண்டாம், அங்கே இப்போ தண்ணீர் கஷ்டம் ஏற்பட்டிருக்காம். அப்போ நாம் கோவாவுக்கு 10 நாள் போய் வருவோம். எல்லாம் என்ன சொல்கிற? பண செலவை பற்றி கவலைப்படாதே. அத்தை தம் வங்கி சேமிப்பிலிருந்து எனக்கு கொஞ்சம் செலவுக்காக எடுத்து தர போகிறாங்க. வரதட்சணை வாங்கிக்கிறதுலேன்னு அடித்து சொன்னேன். அப்போ கூட உங்கள் அத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அது கௌரவ பிரச்சனையாம். கௌதம் ராஸ்கல், இன்னும் எவ்வளவு நேரம் சரடி விட போகிறாய்? உனக்கு வரதட்சணை ஒரு கேடா? உதை கொடுத்து அனுப்பாத அத்தை பயந்து கொண்டு என்னவெல்லாமோ பேசி கூட்டையை கொழுப்பியிருக்காங்களோ. தன்னுள் எண்ணியபடி தலையை மெல்ல அசைத்தாள். நீயும் ஒத்துக்கிறாய் இல்லையா? ஒரு கல்யாணம் என்று வரும்போது சில வரைமுறைகள் இருக்கு இல்லையா? வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் செய்துக்க வாலிபர்கள் முன் வந்தால் கூட நம்ம சமூகம் என்ன நினைக்கிறது தெரியுமா? மாப்பிள்ளைக்கு உடலில் ஏதோ ஊனம் இருக்குது, அதனால்தான் வரதட்சணை வேண்டாம்னு ஒத்து கொண்டிருக்கான் அப்படின்னு நினைக்கிறது. டேய் கௌதம், உனக்கு சமூகத்தை பற்றி அத்தனை பயபக்தியா? இன்னும் கூட அளவில் எத்தனை பொய் சொல்ல போகிற? 1000 பொய் சொல்லி ஒரு தாலி கட்டி நிற்கிற ஆசாமி நீ தாண்டா ராஸ்கல். மனம் குமுற பட்களை கடித்து கொண்டாள். அதுக்குள்ளே எழுந்திருந்துட்டியே.
கடைசியாக ஒன்று பாக்கி இருக்கு, கேட்டுட்டு அதுபடி செய்ய சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை நான் வரும்போது காஃபி டிஃபன் எல்லாம் கிடைக்கும், கவலை வேண்டாம். பெண் பார்க்கும் படலத்தை ஏற்கனவே தாண்டி விட்டவங்களாச்சே நாம் இருவரும். அதனாலே நான் காஃபி பலகாரம் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். உடனடியாக கல்யாணத்துக்கு வாங்க வேண்டிய துணிமணிகளுக்காக 2000 ரூபாய்களை எடுத்து தயாராக வச்சிருக்க சொல்லு. மாப்பிள்ளைக்கு கோட்டு சூட்டு தைச்சிக்கணுன்னு கையிலே கணிசமாக ஏதாச்சும் தந்துடுறது பழக்கம். சில பழக்க வழக்கங்களை நாம் எத்தனை முயன்றாலும் சுருக்கி கொள்ள முடிகிறதில்லை. தாலியும் கூரை புடவையும் என்னை சேர்ந்தது. அதுகளை வாங்க நான் ஒரு காலம் ஒப்ப மாட்டேன். நீ ரொம்பவே கட்டுப்பாடாக இருக்கீங்க. சொல்லி எப்படி எழுந்திருந்தாள். எல்லாம் என் பெரியப்பா வீட்டிலே அவர் மேற்பார்வையிலே வளர்ந்த பாதிப்பு. எத்தனை தான் நான் படித்து வேலை செய்து நாகரிகமாக வாழ முயன்றாலும் நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கிற கலாச்சார பண்பாட்டை உதறவே முடியறதில்லை அல்லவா? ஆமாம், வரதட்சணை, சீர், ஆடிக்கு வெள்ளி பேலா, கார்த்திகைக்கு வெள்ளி குத்து விளக்கு என்று நம் கலாச்சார பண்பாடு பெண்ணை பெற்றவனை மொட்டை அடிக்கிறதே, அதை பொன்னேடுகளில் பொறித்து வைக்கணும். முணுமுணுத்தபடி முடிவாக எழுந்து போக திரும்பினாள். நீங்கள் எல்லாம் முற்போக்கு சிந்தனை கொண்ட பெண்கள், வரதட்சணையை எதிர்க்கிறவங்க, அதனாலே கோபம் வருது. தயவு செய்து மனத்தாங்களோடு போகாதே. நாம் ஞாயிற்றுக்கிழமை நேரில் அத்தையோடு கலந்து பேசும்போது இந்த தீபாவளி கார்த்திகை சீர்களை வெட்டி ஒதுக்கிடுவோம். நான் கை நீட்டி வரதட்சணைன்னு எதுவும் கேட்க மாட்டேன். கவலைப்படாதே சந்தியா, உன்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா? தெரியுமடா ராஸ்கல். காதலுக்கு உனக்கும் காத தூரம் என்கிறதை அறிவேன். தனக்குள்ளே சொல்லி கொண்டவள் தலையை அசைத்துவிட்டு வேகமாக வெளியேறினாள். அன்று மாலை அவள் தன் வேலையில் பல தடவைகள் தவறுகளை செய்தாள். கையும் காலும் நிலை கொள்ளாது நடுங்கின. மேனேஜரின் பார்வைக்கு அனுப்ப வேண்டிய ஃபைல்களை அந்த பகுதியின் தலைவருக்கும் அவருக்கு அனுப்ப வேண்டிய கடிதங்களை மேனேஜருக்கு மாற்றி அனுப்பிவிட்டு ஆஃபீஸ் பையனின் அதிருப்தியை வாங்கி கட்டி கொண்டாள். என்னம்மா உங்களுக்கு வந்து விட்டது? மேனேஜர் இதை பார்த்துட்டு எரிஞ்சு விழுறார் என்று கூறியபடி ஃபைல்களை அவள் மேஜை மீது கொண்டு வந்து போட்டான். அதற்குள் அவள் கௌதமை உணவகத்தில் சந்திக்கும் சங்கதி பலருக்கு தெரிந்துவிட்டது. மாலை வேலை. தேநீரை விநியோகித்து கொண்டு அருகில் வந்த பையனிடம் சண்முகம் கிசுகிசுத்தான். காரணமில்லாமல் அந்த அம்மா காரியங்களை தவறாக செய்கிறாங்க. நீ தானே இடையே தூது நடந்திருக்க, உனக்கே தெரியுமே, மீண்டும் காதல் தொடர்கிறது இல்லையா என்று பட்கள் தெரிய சிரித்தான். சண்முகத்தின் பேச்சு அரைக்குறையாக காதில் பட்டது. அவன் ஒரு பிறவி வம்பன். அவனை அடிவதை எதுவுமே தெரித்தாதா? பலவாறு எண்ணியபடி ஒருவாறு வேலையை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பினாள். பஸ் நிலையத்தில் கணேசனை கண்ட அவளுக்கு மனம் நிம்மதி அடைந்தது. அதே பஸ்ஸில் அவனும் ஏறிக்கொண்டு எதிர்பக்கத்து இருக்கையில் ஓரத்தில் உட்கார்ந்த போது பிரித்த நிம்மதி. 2 தடவை அவன் பக்கம் திரும்பி பார்த்தாள். புன்னகைத்து தேங்க்யூ என்று சொல்ல மாட்டோமா என மனம் தவித்தது. சில நாட்களாக அவனது முகம் கூட மாறிவிட்டது போல அவளுக்கு அதிசயமாக இருந்தது. பரபரவென்று விழிக்கும் அவனது கண்களில் கனிவு தெரிவது போன்றதொரு வியப்பு. முரட்டுத்தனமாக தெரிந்த முகத்திலே திடீரென்று சாந்தம் கவி கொண்டு விட்டது போன்றதொரு ஆச்சரியம். அலுவலகத்தில் அவனை கண்டால் பரபரப்பாக முன்னால் நடந்து ஓடிவிடும் வழக்கமுடைய சந்தியா அவன் பக்கம் திரும்பி, கணேசன் சார் உங்களைத்தானே? இப்படி என்னை பாருங்கோ. நீங்கள் தினமும் பஸ்ஸில் என்னை பின்தொடர்ந்து வீடு வரை பத்திரமாக சேர்த்து விட்டு போகும் பணிக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சார், கௌதம் என்கிற பேய் என்னை ரொம்ப பாடுபடுத்துகிறது. அவனு எனக்காக நீங்கள் டிக்கெட் என்ற சத்தத்தை கேட்டதும் பர்சிலிருந்து சிலரை எடுத்து கொடுத்து பயண சீட்டை பெற்றுக்கொண்டு மறுபக்கம் திரும்பி வெளியே தெரிந்த காட்சியில் கண்களை ஓடவிட்டிருந்தாள். எவ்வித பிரதிபலனும் கருதாது தானே உதவி கொண்டிருக்கும் கணேசனை ஒரு காலத்தில் அவள் ஏன் வேம்பாக கருதி முகத்தை வலித்து கொண்டு போனாள்? அந்த வெளிப்பூச்சிகள் மறைந்து போய் வேஷம் கலைந்து நிற்கும் கௌதம் இப்போது படம் எடுத்து நிற்கும் பாம்பை போல பயங்கரமாக தெரிகிறான். பாம்பு பார்க்க அழகான ஜந்துதான். அதன் விஷம் உடம்பை சிலிர்த்து கொண்டாள். கணேசனையும் கௌதமையும் ஒப்பிட்டு கொண்டே அவள் பஸ்ஸை விட்டு இறங்கினாள். பின்னால் இறங்கி நிலையத்தில் நின்ற கணேசனிடம் அப்போது கூட அவளால் நன்றி தெரிவிக்க முடியவில்லை. தனது கோழைத்தனத்தை எண்ணி குமுறிக்கொண்டு கண்களில் லேசாக நீர் புரள மெல்ல வீட்டை நோக்கி நடந்தாள். என்ன சொன்ன?
அத்தை தன் திகிலை விழுங்கி கொண்டு கேட்டபடி சாதத்தை தட்டில் படைத்தாள். கல்யாண சங்கதியை பேச கௌதமை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு வர சொல்லிவிட்டேன். பருப்புடன் சாதத்தை பிசைந்து வேகமாக விழுங்கினாள் சந்தியா. நல்ல காரியம் செஞ்சேன். சாமி உனக்கு புத்தி கொடுக்கணும்னு நான் வேண்டிக் கொண்டே இருந்தேன். என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு ஒரு துணை தேவையாச்சே. கௌதமை கட்டிக்கு நீ ஒப்புக்கொண்டதை பற்றி மகிழ்ச்சி என்றபடி பரபரப்பாக தன் காரியங்களை கவனிக்க உள்ளே உறைந்தாள் அத்தை கோதை. கௌதம் ஒரு பெண்ணுக்கு துணையா? பெரிய தூக்கு கயிறு. அத்தை 10ஆம் வசூலித்தனமாக கௌதமால் பெயர் கேட்டுவிட்டதால் அந்த அயோக்கியனுக்கு கழுத்தை நீட்டி தன் கற்பினை நிரந்தரமாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாள். கற்பு அது பெண்களுக்கு மட்டும் தேவையானதொரு குணம். ஆண்களுக்கு கற்பு தேவையே இல்லாத சமாச்சாரம். காதல் என்று நம்பி புத்தி கலங்கி ஒரு பெண் ஒருவனுக்கு காதல் கடிதம் எழுதிவிட்டால் அவளது கற்பே பறிப்போய் விடுகிறது போலும். அவள் மனம் ஆத்திரத்தில் அலைப்பாய்ந்தது. அத்தையிடம் அதிகம் பேசாது அவள் சீக்கிரம் படுக்க சென்று விட்டாள். ஆனால் உறக்கம் வந்தால் தானே. நாளை மறுநாள் வரப்போகும் ஞாயிற்றுக்கிழமை அன்று அவள் எந்த விதமான வரவேற்பை கௌதமுக்கு தர வேண்டும் என்று மனம் பல தினசில் ஒத்திகை செய்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 7. அவள் மிகவும் பயத்துடன் எதிர்பார்த்த அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் போல விடுந்தது. அத்தை இருள் பிரிய முன்பே எழுந்து தலை மூழ்கிவிட்டு பரபரப்பாக வீட்டை கூட்டி சுத்தப்படுத்தி காலை காஃபி பலகாரத்தை வேகமாக தயாரித்து முடித்தாள். கௌதம் வந்த பிறகு சூடாக இட்லியை வார்த்து கொள்ளலாம் என்று கொஞ்சம் மட்டும் செய்திருக்கிறேன். சரிதானே? சந்தேகத்தை தெளிந்து கொள்ள கேட்டாள். உங்கள் இஷ்டம் அத்தை கூறிவிட்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள் சந்தியா. காஃபி டம்ளருடன் வந்த அத்தை கோதை முகத்தை சுழித்தாள். இன்னைக்கு ஒரு நல்ல புடவையா அலமாரியிலிருந்து உன் சைனா சில்கை உடுத்திக்க கூடாதா? தினப்படி அணிகிற இந்த வாயில் சிலைத்தான் கிடைச்சதா? கோபித்து கொண்டாள். அத்தை தினப்படி பார்க்கிற இதே முகத்தை தானே கௌதம் பார்க்க போகிறார். புதுசாக பெண் பார்க்க வருகிறாரா? அதுக்காக வேஷம் போட்டுக்கணுமா? நான் அசட்டியாக பேசிய சந்தியா மீது அத்தைக்கு மனம் தாங்களாகத்தான் இருந்தது. எப்படியோ போகட்டும். வரப்போகிறவன்கிட்டே துடுக்குத்தனமாக பேசாமல் இருந்தால் சரி என்று எண்ணியபடி தன் காரியங்களில் மூழ்கி போனாள். 9 மணி அளவில் வாயிற்கதவு லேசாக தட்டப்பட்டது. அடுப்பை அணைத்துவிட்டு பரபரப்புடன் அத்தை கிளம்பும் முன் தானே சென்று கதவை திறந்தாள் சந்தியா. கூப்பென்று உள்ளே ஷேவிங் லோஷனின் மனம் தாவ பின்னால் கோட்டு சூட்டு அலங்காரத்தில் மாப்பிள்ளை அழைப்புக்கு கிளம்பிவிட்ட மணமகன் போன்று அலங்காரமாக கோட்டு முகப்பிலே ரோஜா மலர் ஒன்றை குத்தி கொண்டு கையில் மிட்டாய் பட்டலத்துடன் காலில் அணிந்த ஷூக்களை கயிற்றாத அட்டகாசமாக உள்ளே நுழைந்தான் கௌதம். வேலையில்லாது திண்டாடி கொண்டிருக்கும் இவனிடம் புத்தமுது கோட்டு சூட்டு ஏது எங்கேயாவது கடனாக வாங்கி அணிந்து கொண்டு வந்திருப்பான். வேஷம் கலைந்து போனவனுக்கு ஷேவிங் லோஷன் ஒரு கேடா? உள்ளூர் ஆத்திரத்தில் கொதித்து போனாள் சந்தியா. வாங்க என்று போலி புன்னகையுடன் உபசாரமாக வரவிட்டு கூடத்து நாட்காலியை சுட்டி காட்டிவிட்டு கதையை சாத்தி தாளிடாது விட்டு வைத்தாள். இன்னும் சில நொடிகளில் தயானந்தம் அங்கே வந்து விடுவார். அவர் முன்னிலையில் கௌதமின் நாடகம் அம்பலமாக்கிவிடும் என்ற நினைப்பில் அத்தை அவர் வந்திருக்கிறார் என்று குரல் கொடுத்தாள். ஈரக்கையை புடையில் துடைத்து கொண்டு கோதை சமையலறையிலிருந்து வெளிவந்தாள். வெங்காய சாம்பார் வாசனை மூக்கை துளைக்கிறது. நாக்கை சப்பு குட்டியபடி அத்தையின் பக்கம் புன்னகையை வீசினான் கௌதம். பசியாக இருப்பீங்க. இட்லியும் சொச்சியும் சாப்பிட்டுட்டு பிறகு மற்றதுகளை பேசலாமே. அத்தை கூறி முடிக்குவன் துடுக்காக சந்தியா குறுக்கிட்டாள். இந்த இட்லி எல்லாம் உங்களுக்காக அத்தை தயாரிக்கலை, எங்களுக்காக செய்திருக்காங்க. உங்களை நான் கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டு அந்த மகிழ்ச்சியை கொண்டாட இந்த இனிப்பு. நாட்காலியிலிருந்து குதித்து நின்றான் கௌதம். என்ன சொல்கிற? கோபத்துடன் உரத்த குரலில் அதட்டியான். எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நின்று கொண்டு என்னையா அதற்றியா? பேஷ், ஆண் பிள்ளை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்னு உன் நினைப்பு. உன் மிட்டாய் பொட்டலத்தை எடுத்துட்டு மரியாதையாக வெளியே போ. இந்த பக்கம் வந்து மறுபடியும் தலை காட்டினா சந்தியா என்ன பேச்சு இது? அத்தை இடையே கிரிச்சிட்டாள். இந்த பொறுக்கி பையில நான் கட்டிக்கு நினச்சிங்களா அத்தை? இவனை அழைச்சி வச்சுக்க அவமானப்படுத்ததான் இங்கே வர வச்சேன். இந்த அயோக்கியனுக்கு எந்த பெண்ணும் தன் கழுத்தை நீட்ட மாட்டா. ஏண்டி சந்தியா, உனக்கு அத்தனை துணிச்சல் ஏற்பட்டு விட்டதா? ஏண்டி தோன்றின்னு
பேசுறதை நிறுத்திடா. முதலில் உன்னை போல பயமுறுத்துகிறவர்களை கண்டா சில பெண்களுக்கு தானே துணிச்சல் வந்துடும். இந்த அவமானத்துக்கு உன்னை பழிக்கு பழி வாங்க என்னால் முடியும். என்ன பண்ணுவ? அந்த காதல் கடிதாசிகளை 4 பேர்கிட்ட காட்டுவேன். நல்லா காட்டிக்கோ. இதுக்கெல்லாம் நான் இனி பயப்பட மாட்டேன். துணிஞ்சவங்களுக்கு துக்கம் கிடையாது. போடா நாய வெளியிலே. இன்னொரு வாட்டி உள்ளே வந்து நான் அறிவாளால் உன் காலை வெட்டிடுவேன். ஆத்திரமாக கத்தினாள். என்னடி பேசுகிற? என் கை பூ பறிக்கும்னு நினைப்போ? நான் உன்னை நாளைக்கே சந்திச்சிருக்க வைக்கிறேன் பார். நான் இன்னைக்கு உன்னை பற்றி போலீஸில் புகார் கொடுத்து கம்பி எண்ண வைக்கிறேன். ஊர் சிரிக்கும் உன் காதல் சங்கதியை கேட்டாள். போடா வெளியே, இல்லாட்டா என்றபடி கையை நீட்டியவளை நோக்கி ஆங்காரமாக கௌதம் பாய. கௌதம் தம்பி, அவளை அடிச்சிடாதே, விட்டுடு என்று அத்தை கிரீச்சிட்ட போது வாயிற்கதவு திறந்து கொண்டது. புயல் போல கணேசன் ஒரே பாய்ச்சலில் கௌதமின் டையை பிடித்து குலுக்கினான். சற்று முன் மாப்பிள்ளை அலங்காரத்தில் உள்ளே விடுக்காக வந்த கௌதம் நொடியில் அலங்கோலமாகி விட்டான். படீர் என்று கன்னத்திலே விழுந்த அறை காதுகளில் குப்பென்று வேதனையாக ஏறியது. தலைமுடியை பிடித்து பீத்து கையில் தந்து விடுவான் போல முரட்டுத்தனமாக குலுக்கினான் கணேசன். ஏண்டா பொறுக்கி, இந்த பெண்கிட்டே உன் வாளை ஆட்ட முடியாது, புரிஞ்சுக்கோ. மடார் என்று அவனை கோபத்துடன் சுவரின் மீது தள்ளினான். கௌதம் நடுநடுங்கி போய்விட்டான். அன்று தெருவில் அந்த வாலிபனுக்கு நேர்ந்த கதி தனக்கு ஏற்பட்டுவிட்டதே என்ற அவமான உணர்வில் உடல் குறுகி போனான். முடியை சீராக்கி கொண்டான். சுவரில் முதுகி இடித்து இடுப்பில் ஏற்பட்ட பயங்கர வலியை பொறுத்து கொண்டான். இந்த கேடுகட்டவளுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியா? உனக்கு வெட்கமா இல்லை? வெட்கம் எதுக்குடா? இவளை நான் கட்டிக்க போறேன். இவை என்னுடைய வருங்கால மனைவி. அவளை உன் போன்ற பயமுறுத்தல் பேர்வழிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டியது என் கடமை. வெளியே மரியாதையா போயிடு, இல்லைனா சீறினான் கணேசன். இந்த பத்தினிக்கு ஏத்த பண்பாளன் நீ. வெட்கம் கெட்டவங்க 2 பேரும். ஆனால் நான் விடமாட்டேன். இவள் எழுதின கடிதாசிகளையும் புகைப்படங்களையும் அதுகளை பட்டமிட்டுக்கோ, பத்திரிகையில போடு. அதுக்கு முன்னாடி இதையும் எடுத்துட்டு போ என்று சொல்லிக்கொண்டு முகத்தில் ஓங்கி ஒரு குத்தி விட்டான் கணேசன். பட்கள் குத்தி கீழே உதட்டிலிருந்து ரத்தம் குபுவென்று கசிவதை கொண்டு பதறிப்போனான் கௌதம். போடா கௌதம், உன்னை நான் கோர்ட்டில் சந்திச்சுக்கிறேன். தண்டனை பெறப்போவது நீயா நான் பார்க்கலாம். கெட் அவுட். இங்கே நீனா வழி போட்டுடுவேன். சீறி விட்டு கதையை ஓங்கி சாத்தி தாளிட்டான். பிரமை பிடித்தவர்கள் போல நின்று கொண்டிருந்த இருவரும் விழிப்படைந்தனர். கையை கழுவிக்கோ, சோப்பு துவாலியை எடுத்துட்டு வரேன். முற்றத்திலே தண்ணி இருக்கு. சமயத்தில் நீ தெய்வம் போல வந்து காப்பாத்தின, இல்லாட்டா தழுதழுத்தாள் அத்தை. தெய்வம் மட்டுமில்லை அம்மா, மனுஷனாக முன்னேற்பாடுடன் உள்ளே வந்தேன். எங்கள் பகுதி தலைவர் தயானந்தம் என் மேலே ரொம்ப பிரியமானவர். சந்தியாவுக்கு சங்கடம் ஏற்பட்டிருக்கு, கவனிச்சுக்கோன்னு அவர்தான் விவரமாக சொல்லி என்னை தினசரி சந்தியாவை வீடு வரை பஸ்ஸில் தொடர்ந்து வந்து வழிவிட்டு வர செய்தார். இன்னைக்கு நான் இங்கே வந்து உதவ வேண்டும் என்கிறது அவர் ஏற்பாடு. உனக்கு நான் எப்படி நன்றி தெரிவிப்பேன்னு தெரியலை என்று உணர்ச்சி வசத்தில் தடுமாறினாள் அத்தை. சோப்பு போட்டு கைகளை கழுவி கொண்டிருந்தவனிடம் துவாலியை நீட்டினாள் சந்தியா. இவைகள் எல்லாம் தயானந்தத்தின் ஏற்பாடுன்னு சொன்னீங்களே, திடீர்னு இவை என்னுடைய வருங்கால மனைவின்னு கௌதமிடம் கர்ஜித்தீங்களே, அதுவும் தயானந்தத்தின் ஏற்பாடா? மெல்லிய குரலில் கேட்டாள். அது என் ஏற்பாடு. நீ அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்த அன்றே மனசை உன்னிடம் பறி கொடுத்தவன். அன்பு ஒரு தலை காதலாக இருந்தது. உன்னை பற்றி சண்முகம் ஒரு நாள் கேவலமாக பேசினப்போ கொதித்து போய் அவனை அடிக்க புறப்பட்டேன். உன்னை கௌதம் துச்சமாக்க பேசினப்போ ஆத்திரம் தாங்காமல் என் வருங்கால மனைவின்னு சொல்லி நான் உனக்கு துணையாக இருப்பதை சொல்லி பயம் காட்டினேன். அது குற்றமானால் மன்னிச்சுடு சந்தியா. மன்னிக்கப்பட வேண்டியவள் நான். உங்களது தங்கமான குணத்தை புரிஞ்சுக்காமல் நான் வெளி அழகைக்கு மயங்கி என்னை மாசுபடுத்தி கொண்டேன். அப்படி நான் உன்னை நினைக்கிறதில்லை. என் பார்வையில் நீ நல்லதொரு பெண்தான். கைவனிடம் அகப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டதொரு அபலை, அவ்வளவுதான். உங்கள் பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி. காந்தி மகான் சொன்னார், ஒரு பெண் சர்வ அலங்காரமாக பூஷணியாக நடு இருவில் எவ்வித அபாயமின்றி நடக்கும் காலம் எப்போது வருகிறதோ அப்போது ராமராஜ்யம் வந்து விட்டதுன்னு அர்த்தம் என்றார். ஒரு பெண் கவரிங் நகைகளோடு வெளியே வந்தால் கூட பட்ட பகலிலே ஆபத்துகள் பல
காத்திருக்கு. இந்த காலத்தில் ராமராஜ்யம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதால் படித்தும் பட்டம் பெற்றும் பெண்கள் துணிச்சலாக தனியாக இருக்க முடியலை. மிஸ்டர் கணேசன், இதுவரை எனக்கு துணையாக உதவின நீங்கள் என் வாழ்க்கையில் எப்போதும் துணையாக இருக்க ஒப்புக்கிறீங்களா? சந்தியா, என்ன சொல்கிற? வியப்புடன் திரும்பினான் கணேசன். உங்களை கல்யாணம் செய்து கொண்டு உங்களது நல்லதொரு துணைவியாக நான் இருக்க போகிறேன். உண்மையா? அப்படின்னா உன் துணைவனாக நான் கடைசி மூச்சு வரை இருக்கிறேன் என்றபடி அவளது கையை பற்றி கொண்டான். உள்ளே இருந்து வந்த அத்தை திடுகிட்டு போனாள். அத்தை, இன்னைக்கு இந்த வீட்டில் கல்யாண பேச்சு நடக்கணும்னு நீங்கள் எல்லா ஏற்பாடுகளும் செய்தீங்க இல்லையா? அது வீண் போகலை. கணேசன் கட்டிக்க விரும்புகிறார். நானும் ஆசைப்படுகிறேன். உங்கள் ஒப்புதலை தந்து எங்களை ஆசீர்வதியுங்கள். அத்தை கண்களில் பெருகிய கண்ணீரை துடைத்து கொண்டாள். 2 பேரும் சகல நலன்களுடன் சுகமாக இருங்கோ என்று வாழ்த்தினாள். அத்தை, வாழ்த்து மட்டும் போதாது, வருங்கால மாப்பிள்ளைக்கு தயாரித்த காப்பி பலகாரத்தை எடுத்து சற்றென்று பரிமாறுங்க, எனக்கும் பசிக்குது என்று சொல்லவே கணேசன் உரத்த குரலில் சிரிக்க சலங்கை ஒளி போன்ற சந்தியாவின் சிரிப்பொலியும் கூட சேரவே வீடு சிரிப்பில் நிறைந்தது. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.